அப்படியானால் அவர்களுடைய வாக்கு மட்டும் உனக்கு வேண்டி இவருடைய வாக்கு வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். இந்த எண்ணம் ஏற்படாதா என்று கேட்கிறேன். இதையெல்லாம் கொண்டு சென்றவன் இந்துத்துவாக இருக்கட்டும், வேறு ஒருவனாக இருக்கட்டும், அது அல்ல முக்கியம். செய்தி என்ன? எல்லா மக்களுக்கும் உரிய செய்தி. ஆகவே இவ்வளவு கேவலம் மக்களை பாகுபடுத்தி பிளந்து நடத்துகிற அரசு என்ன அரசு? அவர்களை ஒற்றுமைப்படுத்தி நடத்துகின்ற அரசு தான் அரசே தவிர, அவர்களை பிளவுபடுத்தி உனக்கு தீ வந்து விடும், அவன் விடமாட்டான், உன்னுடைய சமாதி இடிக்கப்பட்டு விடும், நான் ஊரடங்கு போடுகிறேன், இந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதியை நான் பதவி விலக்குகிறேன், அவர் மதவாதி என்றெல்லாம் பேசி இதுபோல மக்களை பிளவுபடுத்துவதின் அரசு நாளைக்கு இருக்கும் போகும். ஆனால் மக்கள் என்றைக்கும் இருக்க வேண்டும், இந்த பிளவு நீங்காமல் நின்றுவார். ஆகவே இந்த ஆட்சி எந்த வகையால் ஆளும் முறையாலும் சரி, பிறவற்றாலும் சரி, எல்லாவற்றாலும் இது தகுதியற்ற ஒரு ஆட்சி. அந்த அது இந்த இவர் தகுதியே தாங்க முடியவில்லை என்று அது உதயநிதி அதற்கு மேலே அது வேற சொல்லியிருக்காரு. அவர் மிகவும் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் அவரை பார்த்து பயப்படுது, உதயநிதியிடம் எச்சரிக்கையாக இருக்கலாம். நீதானே பேசிக்கொள்கிறாய், நீதானே பேசிக்கொள்கிறாய். ஆகவே இது ஒரு திராவிட மாடல் அரசு என்று பேர் வைத்து கொண்டு என்ன காரியம் அவர்கள் செய்திருக்கிறார்கள்? 1947 எடப்பாடி ஆளுகின்ற காலம் வரையிலும் தமிழ்நாட்டினுடைய கடன் வெறும் 5 லட்சம் கோடி. பலர் வாங்கி எம்ஜிஆர் காலம், அம்மா காலம், கருணாநிதி காலம், இவ்வளவு காலமும் சேர்ந்து மொத்த கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன் உண்டாக்கியிருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். உண்டாக்கிவிட்ட பிறகும் உன்னால் எதையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை.